வெல்கம் டு கிரேசி விளாக்ஸ். மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம வீட்டே சும்மாவே ரொம்ப நாளா வீட்டில் சும்மாவே இருக்கும், வீடியோவே போட முடியல, எல்லாம் கண்டாமலாம் இருக்கிறோம் நம்ம. அதனால வந்து இன்னைக்கு ஒரு புது முயற்சியா ஒரு விஷயம் இன்னைக்கு சமைக்கலாம். சரி, ரொம்ப நாள் ஆச்சு மொட்டை மாடி சமையல்லாம் சமைச்சு ரொம்ப நாள் அது ஒரு சைடு போய் பண்ணல. அதனால ஏதோ ஒன்று சமைப்போமே, சமைச்சு வீடியோவா போடுவோமேன்ட்டு ஒரு மீன் சமைக்கலாம், மீன் குழம்பு சமைக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணுவோம். மீன் சமைக்கணும். அவன் ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? மீன் தான் வேணும். மீன் வேணும். அடுப்பு வேணும். அப்ப அடுப்பும் வேணும். அடுப்பு வேணும்னா அப்ப சட்டி வேணாமா? சட்டி வேணும், விறகு வேணும், நெருப்பு வேணும், மசாலா எல்லாமே வேணும். அதனால இன்னைக்கு நம்ம மீன் வாங்க போறோம். இப்போ ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இப்போ எங்க வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, குப்பையா இருக்கும். மீன் இப்ப வாங்க போறோம். என்ன மீன் வாங்கணும்லாம் தெரியல எங்களுக்கு. நான் எங்க வீட்டுல வாங்குவாங்க திம்மோ, அதுதான் எங்களுக்கு தெரியும். இந்த என்ன மீன்லாம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது வெரைட்டி தெரியுமா? வவால் இருக்கு. அப்புறம் கிலேத்தியா பாருங்க, கெளுத்தியா. ஆனாங்க அந்த ஒரு பாட்டு போடுவாங்களே ஒரு பாட்டு பாடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட். கெளுத்தி விரால் எல்லாத்தையும் சொல்றான், ஆனா தப்பா சொல்றான். வராளுங்கிறான், கெளுத்தியா, எதுவும். சரி, ஓகே, இதுவா தெரியுது எனக்கு, அது கூட தெரியல. வஞ்சரா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து எனக்கு மீன் பேரே தெரியாது. சரி, விட்டுருங்க அந்த சொல்லு. ஓகே, இப்போ வந்து மீன் வாங்க போயிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே மீன் வாங்க போயிட்டு ஒரு வேற லெவல் மீன் வாங்குறதெல்லாம் மேட்டர் இல்லை. மீன் வாங்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட போறோம். எல்லாம் இந்த ரோட்ல போறவங்க எல்லாம் இந்த F1 ரேஸ்ல போறவங்க மாதிரியே போறாங்கல்ல. சின்னதா வாங்கி கொண்டா, நம்ம அதை வாங்கி கட் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் பரவாயில்ல, நம்ம சின்னதா வாங்கி சமைச்சிருவோம். அது புதுசாக நான் கட் பண்றேன். சமைக்க தெரியுமா? விடைகள் குழம்பு வீணா போயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்றது? மீன் எல்லாம் ஆத்துல விட்டு தெரியாதடா. செய்ய தெரியும்டா நமக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சிருவோமா மீன் குழம்பு? கேக்குறேன், நம்மளுக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாது. ஒரு தீப்பெட்டியை மறந்து தீப்பெட்டி காலி ஆயிடுச்சு. குச்சிலாம் கிடக்கு பாருங்க. காலி ஆனதுனால இப்ப தீப்பெட்டி எடுக்க ஒருத்தன் போயிருக்கான். அவன் வந்தோடனே சமைக்க ஆரம்பிச்சிருக்கான். ஓகேவா? குழம்பு பத்த வச்சிட்டோம். இதே எடுத்து வைங்கடா, குச்சி எரிஞ்சிட்டே இருப்பா பயங்கரமா. இதை பார்த்தீங்கன்னா அரிசியை போட்டாச்சு. வெல்கம் டு கிரேசி விளாக்ஸ். மக்களே, பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீராநேரியில் உட்காந்து இன்றைக்கி வந்து மீன் குழம்பு சமைக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஃபைனலாக அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டோம். இப்போ வந்து விறகெல்லாம் ஒன்று எடுத்து வைக்கணும். இதுதான் மேட்ச். எல்லாமே இப்போ அரிசியை போட்டு ஊற வச்சுட்டோம். இந்த மீன் குழம்பு எப்படி சமைக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரியாதவங்க போய்ட்டு யூடியூப்பில் பாருங்கள், எப்படி மீன் குழம்பு சமைக்கணுங்க. அது நம்ம பக்கவாக எரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசியை போட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மீன் குழம்பு ரெடி பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, வேறு லெவலில் ஏரியா இருக்குது மக்களே. சரியான சூப்பரான மீன் குழம்பு உங்களுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா சாக்கியமே எப்போ பிடிக்குது. நம்ம எங்கே ட்ராவல் போகிறோம்? நம்ம வரதே இது இங்கே எங்கள் தெருவை தாண்டி நான் போயிட்டுருக்கேன். ட்ராவலுக்கு அந்த மாதிரி ஒன்று வாங்க மாட்டேன். இதுக்கு பேர் கூட்டாஞ்சோறு தெரியுமா? ஆமாம், அப்போல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ஊரில் எல்லாம் பயங்கரமாக கூட்டாஞ்சோறுனா எதில் ஆக்குவோம் தெரியுமா? கொட்டாஞ்சிலே சோறு வடித்து அதுலேயும் ஒரு கை தான் இருக்கும். ஒரு கையாக சாப்பிடலாம். நான் வச்சுருக்கேன். உன் ஃபோன் எல்லாம் கூடாண்டா. வீடியோ எடுக்க ஒரு நாள் கேட்டேன். ஒரு நாள் வீடியோ எடுத்து சேர்ந்து எடுத்து போடாங்க. எங்கள் அப்பா திட்டுவார். எப்போ? எங்கள் அப்பா என்னை தூக்கி இதில் மாட்டிடுவார், ஆணியில் மாட்டிடுவார், தூக்கில் மாட்டிடுவார் அப்படின்னு ஒரு நாள் நீ சொன்னேன். என்னால் எங்கள் அப்பா ஒரு நாள் வீடியோ எடுக்க ஃபோன் ஒன்று கேட்டேன் கைஸ். அது வந்து இதை உட்காந்துறாங்க. ஃபோன் பார்த்துக்கிட்டு போயிட்டு போதுண்டா. எங்கே வைக்கணும்? அடிக்கவே அது தண்ணி எடுத்துருவோம். புளி அதான் புளியை கரைச்சி நல்லா பலி வைக்கிட்டோம். இதாடா அது மசாலா இது கவரில் இருக்கும்போது உப்பு மிளகாலாம் வாங்கிருக்கு. இவன் வந்து உப்பு மிளகாத்தூள் வாங்க மறந்துட்டோம். நாங்கள் தற்கொலைன்னு எங்களுக்கு தெரியும்.
இருப்பேடா. மீனுக்கு போடுற மசாலாவை எடுத்து இப்போ வந்து இதுக்கு போகணும்னு எங்களுக்கு தலையில நாக்கில் அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. சத்தியமா விளையாட்டு சொல்லு, உண்மையிலே சூப்பராக இருக்கு. மீன் பத்தாதுடா, பக்காவாக இருக்கு. மீன் பத்தாதுங்கிறல போகிறதுக்கு. உங்கள் வீட்டு போடா. புளி தண்ணி பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணணும், அடுத்து அடுப்பு பற்ற வைக்கணும். இங்கே வச்சுருண்டா, அது மேலே வெயிட் வை. வெயிட் எதுவுமே இல்லையா? அது வேற கோ 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 என்ன கோ கோ அந்த புளி தண்ணி மேலே அப்படியே புளி. இப்போ வந்து சாப்பாடு ரெடி, குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. உங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நாங்கள் ஒரு வேற லெவல் இடத்துல உட்காந்துருக்கோம். அதுதான் இன்னைக்கு. கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் சுட ஆரம்பிச்சு விட்டதென்றால் இருக்கு அந்த இடத்துல வச்சு நல்லா நான் பார்க்குறேன். ஏய் நல்லா வேலை பார்க்குறேன். இதா